வணக்கம் நண்பா. நம்மளோட தமிழ் சேனலை சப்போர்ட் பண்ணுற விதமாக கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மன் பிராண்டு ட்ரூக் பட்ஸ் btg1 ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த கேஜெட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுங்க, உள்ளே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த இயர்பட்ஸ் என்னென்னலாம் ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இதில் 60 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோட் கொடுத்துருக்காங்க, டியூல் மைக் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர் ரெசிஸ்டன்ஸ் கேவிட்டி இருக்குது, 48 ஹவர்ஸ் ப்ளேபேக் டைம் இருக்குது, டியூல் டீகோடிங் ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம் இருக்குது, கேம் கோர் சிப்செட் இருக்குது, ஃபியூச்சரிஸ்டிக் ரேடியன்ட் டிசைன், லைட் வெயிட் செக்யூர், ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 IPX4, 60 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோட் அப்படின்னு ஏகப்பட்ட ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த ஆப்ஷன் எல்லாத்தையும் டீட்டெயிலாக கடைசி வரைக்கும் சொல்கிறேன். டாப் டு பாட்டம் சொல்கிறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஏர்பட்ஸோட பில்டு குவாலிட்டி ப்ளஸ் டிசைனை பற்றி பார்ப்போம். இதோட டிசைனை பார்த்திங்கன்னா வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அயன்மேன் ஹெல்மெட் மாதிரி வித்தியாசமான ஒரு டிசைன் இருக்கும். இந்த சார்ஜிங் கேஸோட டாப்பில் பார்த்திங்கன்னா 2 கண்ணு மாதிரி க்ரீன் கலரில் LED கொடுத்துருக்காங்க. அதை ஃப்ரண்ட்டில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு முகமூடி மாதிரி இருக்கும், பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த 2 LEDக்கு நடுவில் டாப்பில் பார்த்தீங்கன்னா ட்ரூக்குன்னு அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேஸோட பின்னாடி பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள் மாட்டுற மாதிரி டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஆமாங்க, அந்த சார்ஜிங் கேஸ் வந்து மைக்ரோ USB கேபிள் கிடையாது, டைப் சி கேபிள், தெரிஞ்சுக்கோங்க. டைப் சி கேபிள் கொடுத்தது வந்து ரொம்பவே அட்வான்டேஜான விஷயந்தான். ஏன்னா பார்த்தீங்கன்னா மைக்ரோ USB கேபிள் வந்து நீங்கள் தப்பாக மாட்டினீங்கன்னா ஈஸியாக பின்னு டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் டைப் சி கேபிள் வந்து நீங்கள் கண்ணை மூடிட்டு மாட்டினா கூட எந்த ஒரு டேமேஜ் ஆகாது. அந்த விஷயத்தில் ஓரளவு நல்லா அட்வான்டேஜாக தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் நீங்கள் இந்த மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா மூடி வந்து ஓரளவு தாக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. ரொம்பலாம் குறைச்சலாம் முடியாது. நீங்கள் மூடியை க்ளோஸ் பண்ணி உங்கள் பேண்ட் பேக்கில் வச்சாலும் சரி, பேக்கில் வச்சாலும் சரி, ஆட்டோமேட்டிக்காலாம் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. நல்ல தரமாக தான் கொடுத்துருக்காங்க. கொடுக்குற காசுக்கு தக்கன குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. பிளாஸ்டிக்கும் வந்து ரொம்ப வீக்கான பிளாஸ்டிக்லாம் சொல்ல முடியாது. ஓரளவு நல்ல நார்மலான பிளாஸ்டிக்கை கொடுத்துருக்காங்க. நம்ம கொடுக்குற காசுக்கு ஏற்ற மாதிரி பிளாஸ்டிக் குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அப்படியே சார்ஜிங் கேஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா 2 இயர்பட்ஸ் இருக்கும் உள்ள. இந்த 2 இயர்பட்ஸுமே பார்த்தீங்கன்னா ஸ்டெம்போடு இருக்கும். அவங்க ஸ்டெம்ப்பு பார்த்தீங்கன்னா ரொம்பலாம் லென்த்தாலாம் இருக்காது, நல்ல மீடியமான சைஸில் ஸ்டெம்ப் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்டெம்பில் பார்த்தீங்கன்னா ட்ரூக்குன்னு அவங்களோட பேர் கொடுத்துருக்காங்க. ஸ்டெம்பில் டாப்பும் பாட்டத்துலையும் பார்த்தீங்கன்னா 2 மைக் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 2 மைக், மொத்தம் 4 மைக் இருக்கும். அதே மாதிரி டாப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு மாதிரி வித்தியாசமாக ஒரு LED கொடுத்துருக்காங்க, பார்க்கவே நல்லா இருக்குது. LED லைட்டை பார்த்தீங்கன்னா மாட்டு கொம்பு மாதிரி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கே. ரொம்ப டிசைனும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. அதே முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இது பார்த்திங்கன்னா ஸ்லாண்டிங்காக ஒரு ஆங்கிள் டிசைனாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் டிப் வந்து ஒரு ஓரமாக இருக்கும். அப்படி கொடுத்துருக்கறனால எந்த ஒரு விதமான காதுலையும் ஈஸியாக அடாப்ட் ஆகிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஸ்ட்ரைட்டாக உள்ள இயர்பட்ஸிங் இதையும் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஆங்கிள் இயர்பட்ஸ் தான் பார்த்திங்கன்னா எல்லா விதமான காதுலையும் ஈஸியாக ஃபிட் ஆகும். நீங்கள் காதுக்குள்ள வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் இது கீழே விழவே விழாது. நீங்கள் ஜாலியாக ஒர்க் அவுட் பண்ணுறாங்க, ரன்னிங் போகலாம், எதனாலும் பண்ணலாம், அவ்வளோ சீக்கிரத்தில் எதுவுமே கீழே விழாது. இந்த டிசைனும் ஃபிட்டு பார்த்திங்கன்னா இது பேர் செக்யூர் ஃபிட்டுன்னு டிசைன் தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா 45 டிகிரியில் இருக்கிறதுனால இது வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக செட் ஆகும் காதில், அவ்வளோ சீக்கிரத்தில் கீழே விழவே விழாது. வெயிட்டும் பார்த்திங்கன்னா வெறும் 4 கிராம் தான் கொடுத்துருக்காங்க. நீங்கள் காதில் மாட்டி ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உங்கள் காதில் இயர்பட்ஸ் இருக்கிறதே மறந்துடுவீங்க, அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இதில் ஸ்பீக்கர் சிஸ்டம் பார்த்திங்கன்னா 13mm டைட்டேனியம் டிரைவர் கொடுத்துருக்காங்க. பேஸ்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கேம் விளாடும்போது கன் ஷூட்டிங்லாம் பண்ணிங்கன்னா அந்த ஷூட்டிங் சவுண்டு வந்து அவ்வளோ பிரமாதமாக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதில் பார்த்திங்கன்னா 60 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால கேம் லவருக்கு இந்த ஏர்பட்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு பார்த்திங்கன்னா நீங்கள் சப்போஸ் ஹை குவாலிட்டி கேம் விளாட்றீங்க, ஹை குவாலிட்டி மூவி பார்க்கிங்கன்னா அந்த சவுண்டும் உங்கள் ஏர்பட்ஸும் கரெக்டாக சிங்க் ஆகணும். ஏதாவது லேக் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்தே உங்களுக்கு பார்க்குற மூடே போயிடும். அதனால் இதில் பார்த்தீங்கன்னா 60 மில்லிசெகண்ட் லோ லேட்டன்சி மோட் இருக்கிறதுனால நீங்கள் எவ்வளோ பெரிய கேம், எவ்வளோ ஹை குவாலிட்டி கேம்லாம் விளாடலாம், எந்த ஒரு லேகும் இல்லாமல் அவ்வளோ பெர்ஃபெக்டாக கேம்லேயும் சரி இந்த ஏர்பட்ஸ் சரி சவுண்டு வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இதில் 13mm டைனமிக் டிரைவர் கொடுத்துருக்கனால பேஸாக இருக்கட்டும், ட்ரிபிள்ஸ், வோக்கல்ஸ் எல்லாமே அவ்வளோ டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே அற்புதமாக இருக்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ரொம்ப அதிகமாகவும் இல்லாமல் ரொம்ப கம்மியாகவும் இல்லாமல் நார்மலாக டீசெண்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எல்லா விதமான ஆட்களும் அந்த பேஸை நீங்கள் விரும்பி கேட்கலான்னு வேறு சொல்லியிருக்காங்க. அதே மட்டும் இல்லாமல் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டு சவுண்டெல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ துல்லியமாக செப்பரேட்டாக கேட்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் முதல்ல சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா 4 மைக் கொடுத்துருக்காங்க. இது ஒரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, இன்னொரு இயர்பட்ஸில் 2 மைக்கு, மொத்தம் 4 மைக் கொடுத்துருக்காங்க. அந்த 4 மைக்குமே பார்த்தீங்கன்னா
என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷனோட வருது. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் கால் பேசுகிறீங்க, ரொம்ப க்ரௌடான ஏரியாவிலேருந்து கால் பேசுனீங்க அப்படின்னா, இந்த என்விரான்மெண்டல் நாய்ஸ் கேன்சலேஷன் அதாவது இஎன்சி வந்து ஆக்டிவேட் ஆகி உங்கள் சுற்றி நடக்கிற சவுண்டை பூரா டம்ப் பண்ணி உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட் கேட்குற மாதிரி வடிவமைச்சிருக்காங்க. அதனால தான் அந்த இஎன்சி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து 2 மைக் இருக்கிறதுனால ஒரு மைக் வந்து சுற்றி நடக்கிற சவுண்டெல்லாம் சென்ஸ் பண்ணும், இன்னொரு மைக் மூலமாக உங்கள் வாய்ஸை மட்டும் கிறிஸ்டல் கிளியராக ஆப்போனண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கும். இதோட டிசைனை பார்த்தீங்கன்னா, நான் ஏர் ரெசிஸ்டன்ட் கேவிட்டி டிசைன் தான் சொல்லியிருக்கேன். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் காதுக்குள்ள வச்சிங்கன்னா இந்த டிசைன் இருக்கிறது மூலமாக ட்ரூ டீப் பேஸ் வந்து உங்கள் காதில் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டியூவல் டீகோடிங் ஸ்டீரியோ சவுண்ட் சிஸ்டம்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டீரியோ சவுண்டு மூலமாக அது இன்ஸ்ட்ருமெண்டேஷன் சவுண்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெர்ஃபெக்டாக செப்பரேட்டாக உங்கள் காதில் துல்லியமாக கேட்குன்னு வேறு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேமிங் கோர் சிப்செட் இருக்கிறதுனால எவ்வளோ பெரிய ஹை பெர்ஃபார்மன்ஸ் கேம் விளாண்டாலும் சரி சவுண்டு குவாலிட்டி வந்து அவ்வளோ பெர்ஃபெக்டாக சிங்க் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு பேட்டரி பேக்கப் பற்றி பார்ப்போம். இது ஒரு தடவை நீங்கள் ஃபுல்லாக சார்ஜ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 48 மணி நேரம், அதாவது 48 ஹவர்ஸ் வரைக்கும் ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நீங்கள் அந்த இயர்பட்ஸை மட்டும் எடுத்து காதில் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா 7லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் கண்டினியூஸாக ப்ளேபேக் டைம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த சார்ஜிங் கேஸை நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2லேருந்து 2.5 மணி நேரம் வரைக்கும் ஆகும் நீங்கள் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. அதே மாதிரி இதில் ப்ளூடூத் வெர்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூடூத் வெர்ஷன் 5.1 கொடுத்துருக்காங்க. ரொம்ப அட்வான்ஸ் ஆப்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் கனெக்டிவிட்டி ரேஞ்சு பார்த்தீங்கன்னா 10 மீட்டர் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 10 மீட்டர் வரைக்கும் ப்ளூடூத் சப்போர்ட் ஆகிற எந்த ஒரு கேஜெட்டோடையும் இந்த இயர்பட்ஸை நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். எந்த ஒரு லேகிங் இல்லாமல், டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் 10 மீட்டர் வரைக்கும் ஈஸியாக கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த ப்ளூடூத் கனெக்ஷன் வந்து பவர் கன்சப்ஷன் மோடு இருக்கிறதுனால நீங்கள் ப்ளூடூத் ஆனில் எவ்வளோ நேரம் வச்சாலும் சரி உங்கள் மொபைலோட சார்ஜ் அவ்வளோ சீக்கிரத்தில் குறையாத மாதிரி பவர் என்ஹான்ஸ் மோடும் இதில் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் ப்ரொடெக்ஷன் ரேட்டிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா IPX4 வாட்டர் அண்ட் ஸ்பிளாஷ் ப்ரூஃப் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணுறீங்க, சைக்கிளிங் பண்ணுறீங்க, அந்த மாதிரி டைமில் வேர்வை தண்ணி பட்டால் கூட இந்த இயர்பட்ஸ்க்கு எதுவுமே ஆகாது. நீங்கள் லைட்டாக காய வச்சுட்டு திரும்ப யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நீங்கள் பீச்சில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க லேசாக மழை தண்ணி தூருது அப்படின்னா அந்த மாதிரி டைமிங் எதுவுமே ஆகாது. நீங்கள் கை தவறி தண்ணி ஆழமான கட்டி கிடக்கிறக்குள்ள தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னா, பைப் தண்ணியில் கழுவுனீங்களோ அந்த மாதிரி டைமில் வந்து கண்டிப்பாக ஃபால்ட் ஆகிற வாய்ப்பு இருக்குது. அந்த தப்பை மட்டும் பண்ணாதீங்க. மொத்தமாக இந்த சார்ஜிங் கேஸோட சேர்த்து எவ்வளோ வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 42 கிராம் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா 4.5 கிராம் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. அதனால் நீங்கள் காதில் வச்சு கொஞ்ச நேரத்துலேயே உங்கள் இயர்பட்ஸ் காதில் இருக்கிறதே மறந்துடுவீங்க. அவ்வளோ லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த சார்ஜிங் கேஸை புதுசாக வாங்கும்போது உள்ள டப்பாக்குள்ள என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜிங் கேஸ் வித் இயர்பட்ஸ் இருக்கும். அப்புறம் நல்லா ஹை குவாலிட்டியான டைப் சி கேபிள் இருக்கும். அதே மாதிரி 3 சைஸில் இந்த சிலிக்கான் டிப்பு இருக்கும். அதுக்கப்புறம் புக்லெட்ஸ், அப்புறம் வாரண்டி கார்டு இதெல்லாம் கூடவே கொடுப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பா. இதே மாதிரி நான் வேற ஒரு கேஜெட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.